சார் வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். நான் வந்து இங்கே ஆத்தூர் பிரிவுன்னு சொல்லி ஒரு இடத்துல கரூர் இருந்து கொடுமுடி போகிற மெயின் ரோட்டில் கரூர் இருந்து 6 கிலோமீட்டர் மேக்ஸ் கொடுமுடி போகிற ரோட்டில் மாட்டுச்செக்கு போட்டிருக்கேன். அங்கே வந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே நீங்கள் விவசாயிங்களா இல்லை வந்து அதை பற்றி உங்களை பற்றி இன்னொரு அறிமுகம் சொல்லுங்கள் சார். நம்ம வந்து தலைமை விவசாயிங்க. நம்ம குடும்பம் விவசாய குடும்பம் தான். சரி, இந்த தொழில் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த 2 வருஷமா இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்க. மற்றபடி நமக்கு வந்து தொழில் வந்து முழுக்க முழுக்க விவசாயம். சார் நீங்கள் இப்போ ஒரு விவசாயி, நீங்கள் இந்த மரச்செக்கு போடுறதோட நோக்கம் என்ன சார்? நீங்கள் எதுக்காக மரச்செக்கு போட்டீங்க? மரச்செக்கு வந்து பையன் போட சொன்னா, அதாவது என்னன்னா உங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்கலாம், மக்களுக்கு கலப்படம் இல்லாம இயற்கையா செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கறதுனால இயற்கையா இந்த எண்ணெய் வந்து தயார் பண்ணி மக்களை கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது இயற்கை மேல இருக்கிற ஆர்வத்தினால செஞ்சுட்டு இருக்கேன். சரிங்க. அதாவதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம மக்கள்லாம் வந்து கரண்ட் செக்கு தான் போட்டிருக்கிறாங்க. பல இடத்துல கரண்ட் செக்கு தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 காங்கையும் எடுத்து வச்சுருக்கிறீங்க. இதில் வந்து செக்கில் வந்து 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கெல்லாம் எடுத்து நீங்கள் மரச்செக்கு போடுறதுக்கான காரணம் என்னங்க? அது வந்து எனக்கு வந்து இயற்கை மேல இருந்து ஆர்வம் தான் காரணம். சரிங்க. மாட்டை வந்து காங்கை நம்முடைய பழங்கால அந்த மாட்டு இனம்லாம் அழியுது, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 மாட்டை காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு இயற்கை ஆர்வம் தான் காரணம். சரிங்க. அந்த அடிப்படையில தான் 2 பேருக்கு வேலை கொடுத்தாப்புல இருக்கு, மாட்டை காப்பாற்றுற மாதிரி இருக்கு, நல்ல பொருள் கொடுக்கலாம் மக்களுக்கு. சரிங்க. அப்படிங்கிற அந்த நோக்கத்துல தான் செஞ்சுட்டு இருக்கு. சார் இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன மரத்தாலான செக்குங்க? இந்த மரம் இது வந்து செக்கு வந்து கல்லு செக்குங்க. செக்கு. இது வந்து ஆதி காலத்துல உடிச்சு பயன்படுத்துகிற செக்கு தான். நான் தேடி பிடிச்சி வாங்கினேன். சரிங்க. உலக்க வந்து வாகை மரத்தால் செய்யப்பட்ட உலக்கைங்க. வாகை மரம்ங்கிறது மருத்துவ குணம் உள்ளது. சரிங்க. அந்த மருத்துவ குணம் உள்ள வாகை மரத்துல தான் நான் உலக்க செஞ்சு போட்டிருக்கேன். ஒரு டைம் நீங்க இதுல ஆட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க? எவ்வளவு பருப்பு போடுறீங்க? ஒரு டைம் ஆட்டுறதுக்கு நீங்க 20 கிலோ பருப்பு போடுவேன். சரிங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.25 இருந்து புண்ணாக்கு எடுக்கிறதோட 2 மணி நேரம் ஆகும். நான் எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுங்க. இப்போ அந்த செக்கு வந்து மரத்துல ஆன செக்குங்க, மாடு தான் ஓட்டுதுங்க. இப்போ இதனுடைய வேகம் என்ன சார்? நிமிஷத்துக்கு வந்து எவ்வளவு சுத்துங்க? இப்படி கணக்கு இருக்குங்களா? நிமிஷத்துக்கு வந்து 3 சுத்து 3.5 சுத்தா வருமுங்க. சரிங்க. அதனால அது ரொம்ப சுலபமா இருக்கிறனால 3.5 சுத்து வர்றதா பெருசா அதோட குறைவா தான் வரும். சரிங்க. அவ்வளவுதான் வருமுங்க. சார் பொதுவா பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில இந்த மாதிரி மரச்செக்குல ஆட்டுற எண்ணெய்கள் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமானதுன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க? இல்ல மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் வந்து மரச்செக்கு ஆட்டுறத விட இது வந்து ஆரோக்கியம் பண்ணிக்கிறாங்கன்னா மரச்செக்கோட கொஞ்சம் வேகமா ஓடும். சரிங்க. இது நான் முன்னாடியே ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி எனக்கு எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சரிங்க. 2 மணி நேரம் இப்போ நிமிஷத்துக்கு 3 சுத்து 3.5 சுத்தா வரும். அப்படிங்கிறப்ப எண்ணெய் சூடே ஆகாது. என்னோட எண்ணெய் பயன்படுத்துறப்ப பச்சையா கடலை சாப்பிட்டா அப்படி வருமோ அதே மாதிரி பச்சை தான் அடிக்கும், மதம் அடிக்கிற மாதிரி தான் அடிக்கும். அதனால அந்த இயற்கையா அப்படியே வரும். சார் இப்போ அந்த எண்ணெய் நீங்க ஆட்டி இப்போ வச்சிருக்கீங்க, இப்பதான் ஆட்டி எடுத்துருக்கீங்க. இது வந்து எந்த அளவுக்கு சூடு இருக்குன்னு பாருங்களேன். சூடு வேணா கை வச்சு காட்டுற பாருங்க. சரிங்க. பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கு. தண்ணியில எப்படி கை விடுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். சூடாகாது. சார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இது போட்டு இப்போ 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்றீங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரு முதலீடுன்னு பார்த்தா இது வரலாம் எவ்வளவு ஆயிருக்குங்க? முதலீடுங்கிறது நீங்க நம்ம காட்டிக்கிட்டு இருக்கிறத மட்டும் பாத்தீங்கன்னா இந்த செக்கும் இந்த மேல போட்டுக்கிற பந்தல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபா வருது. சரிங்க. மற்றபடி ரூம் மற்றெல்லாம் நான் கட்டி எல்லாம் பண்ணி வாங்கிக்கிறப்போ ஒரு 11 லட்சம் ரூபாய்க்கு. சரி சரிங்க. மாடு செக்கு இந்த கொட்டாயை மட்டும் எனக்கு 5 லட்சம் ரூபா வந்து. சார் இப்போ நீங்கள் கல் செக்கில் எண்ணெய் ஆட்டிட்டு இருக்கிறீங்க. அதாவது இயற்கை முறையில் மக்களுக்கு ஒரு சேவை நோக்கில் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ மக்களுக்கு இந்த எண்ணெய்கள் வந்து எப்படி சார் வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் ஸ்பாட்லேயே விநியோகம் பண்ணிடுறீங்களா இல்லை எப்படி கொடுத்துருக்கீங்க? ஸ்பாட்லேயே நான் வந்து ஈரோடு கரூர் மெயின் ரோட்டில் தான் வச்சுருக்கேன். சரிங்க. அதனால இங்கே உள்ளூர்காரங்க வாங்கிக்கிறாங்க நேரில் வந்து. மற்றவங்க வெளியூர்காரங்க மாடு ஓட்டுறதை பார்த்துட்டு வந்து காரை நிறுத்திட்டு வண்டியில் போகிறவங்கள வாங்கிக்கிறாங்க. சரிங்க. இப்படி வெளியூர் கந்து கடைக்கு போகிறவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. நல்லா சாப்பிட்டு பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப வாங்கினவங்கள நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு போய் அதுக்கு பணத்தை கட்டினாங்கன்னா அடுத்த 2 நாள் அவங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். அது மாதிரி அவங்க வாங்கிக்கிறாங்கன்னா முன்னாடி ஒருத்த வாங்கினவங்க திரும்ப வாங்குறாங்க. சார் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து உங்களுக்கு என்ன வேணும், அதாவது நீங்கள் இந்த மாதிரி மாட்டு செக்கில் ஆட்டிட்டு இருக்கிறீங்க, இந்த எண்ணெய் ஆரோக்கியமானது அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து விரும்புகிறாங்க. அவங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எப்படி சப்ளை பண்ணுவீங்க சார்? வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு சரிங்க என்னோட என்ன இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னோட ஃபோன் நம்பரை வாங்கி என்னோட பேங்க் டீடைல்ஸ் வாங்கி பணத்தை கட்டினா அடுத்த 2 நாள் அவங்க டோர் டெலிவரி கொடுத்துருவோம் கொரியர் மூலமா. சரிங்க. தமிழ்நாடு பூரா டோர் டெலிவரி கொடுக்குறோம். அதனால நீங்க முன்னாடி பேங்க்ல பணத்தை கட்டிட்டு
எனக்கு சொன்னீங்கன்னா நான் அனுப்பிச்சு விட்டுருவேன். சரிங்க. அவங்க எல்லாத்தையும் அது மாதிரி அனுப்புறேன். வந்து சாப்பிட்டு பார்த்து திரும்ப அது மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. தூரமாக இருந்து வாங்கினவங்க எல்லாம். சார் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த எண்ணெய் செக்கில் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் வந்து எண்ணெய் எடுக்கிறீங்க சார்? எண்ணெய் வந்து உங்களுக்கு ஏதாவது 20 கிலோ போடுறப்போ கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டுக்கு ஒரு 9 லிட்டர் 9 லிட்டர் வரைக்கும் வரும். அது மாதிரி ஒரு 6 காலம் ஓட்டுவோம். அப்போ 55 60 லிட்டர் வரைக்கும் வரும். 55 லிட்டர் உறுதியாக வரும். சரிங்க. ஒரு நாளைக்கு ஒரு எண்ணெய் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு கடலை எண்ணெய், ஒரு நாளைக்கு நல்லெண்ணெய், ஒரு நாளைக்கு தேங்காய் எண்ணெய்ங்கிற மாதிரி. கடலை எண்ணெய் தான் அதிகமாக பண்ணுவோம். கடலை எண்ணெய் தான் சேல்ஸ் அதிகமாக இருக்கு. அதனால அதை அதிகமாக பண்ணுவோம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாட்டுச்செக்கில் ஆட்டுற எண்ணெய் ரொம்ப கூலிங்காக வருது, அதாவது சூடே இல்லாமல் வருது அப்படின்னு சொன்னீங்க. அந்த சூடு இல்லாமல் வந்தது அப்படின்னா அதனுடைய பலன்கள் என்ன சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது எண்ணெயை வந்து ஒரு முறை பயன்படுத்துகிறப்ப எண்ணெய் வந்து நல்லா இருக்கு. நம்ம செக்கில் சூடே இல்லாமல் வர்றதப்போ நீங்கள் வந்து சட்டியில் ஊற்றி பயன்படுத்தினா ஒரு முறை பயன்படுத்துகிறப்ப உடம்புக்கு நல்லா இருக்கு. நீங்கள் வந்து 2வது பயன்படுத்துனீங்கன்னா அது கெட்ட கொழுப்பு தான் வரும் எல்லா எண்ணெயிலையுமே. அதாவது சூடு பண்ணாமல் வாடுற எண்ணெய் தான் உடம்புக்கு நல்லது. நீங்கள் ரோட்டரியில் ஆட்டுற எண்ணெய் வாங்கினீங்கன்னா அது முன்னாடியே சூடாயிருது. திரும்ப அதை பயன்படுத்துகிறப்ப அதில் கெட்ட கொழுப்பு தான் இருக்குது. எம்மோட எண்ணெயை பொறுத்தவரைக்கும் எல்லா சத்தும் நல்லா இருக்குது. ஒரு முறை பயன்படுத்துறது உடம்புக்கு நல்லது. இதுதான் வந்து இந்த நீர் சத்து அப்படியே இருக்குது. உங்கள் டாக்டர் கேட்டிங்கன்னா தெரியும் என்ன உண்மையை நான் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது டாக்டருக்கு சொல்லுவாங்க. சார் பொதுவாக பார்த்தீங்கன்னாவே ஒரு அதாவது வேதியியல் தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயை முதல் முறையாக நீங்கள் சூடு பண்ணும் பொழுது அதனுடைய வேதியியல் மாற்றம் நிகழும் பொழுது அப்போ தான் வந்து உங்களுக்கு உயிர் சத்துக்கள்லாம் உயிரோட இருக்கும், உடம்புக்கு கிடைக்கும். அதை நீங்கள் 2வது டைம் வந்து சூடு பண்ணீங்க அப்படின்னா அந்த உயிர் சத்துக்கள் எதுவுமே இருக்காது. அதனுடைய கெட்ட கொழுப்பு அதாவது கெட்ட தன்மையாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து மக்களுக்கும் தெரியணும், நாமளும் தெரிஞ்சுக்கணும். சார் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் ஆட்டுறதுக்கு நீங்கள் என்ன வகையான பருப்பு பயன்படுத்துறீங்க சார்? பருப்பு வந்து பட்டாணி பருப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் விளையிற அந்த பட்டாணி பருப்பு பயன்படுத்துவோம். சரிங்க. அந்த பருப்பு பயன்படுத்துறப்ப தான் அதுக்கு அந்த எண்ணெயோட நிறமும் அதனுடைய வாசம் அதனுடைய இருக்கிற சத்தும் கிடைக்கும். சரிங்க. அதனால அந்த பருப்பு தான் முழுசா பயன்படுத்துறோம். நீங்க வீடியோலோட முதல்ல பாத்துருக்கலாம். ஆமா. அதனால நாங்க வந்து முழுசா வந்து நம்ம ஊர்ல விளையிற பருப்பு தான் பயன்படுத்துறோம். வேற வந்து பருப்பு நாங்க பயன்படுத்துறது இல்ல. பயன்படுத்தி சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சு போயிடும் நம்ம ஊர் பருப்பு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாங்க இப்போ அதாவது அறிவியல் வளர்ச்சினால எத்தனையோ புது ரக பருப்புகள்லாம் வந்திருக்கு. நீங்க அந்த மாதிரி பருப்புலாம் பயன்படுத்துவீங்களா சார்? இல்ல நாட்டு ரகம் குத்துக்கா, அதாவது குத்துக்கான்னு சொல்லுவாங்க, நம்ம கொங்கு நாட்டு பக்கம் பாத்தீங்கன்னா குத்துக்கான்னு சொல்லுவாங்க, அந்த பருப்பு மட்டும் தான் யூஸ் பண்றீங்களா? குத்துக்கடலை பருப்பு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்க. அதனாலதான் என்னுடைய எண்ணெய் வாங்கி பாத்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் வந்து மஞ்சள் நிறத்துல தான் இருக்கு. நீங்களே வாங்கி நம்ம செக்கில் ஆட்டி பாத்தீங்கன்னாலே குத்துக்கடலை பருப்பு கொண்டாந்தீங்கன்னா ஆட்டி தருவேன். சரிங்க. மஞ்சளா தான் வரும். அதனால உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து கூட செக்கில இருந்து வர்ற எண்ணெய் கூட அப்படியே வாங்கிக்கலாம். நமக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான், உள்ள இருந்து கொடுக்கறது ஒண்ணுதான், செக்கில இருந்து கொடுக்கறது ஒண்ணுதான். மரச்சேக்கில் ஆட்டணும்னு வந்து நண்பர்கள் விரும்புறாங்க அப்படின்னா அந்த வசதி நீங்க பண்ணி தருவீங்களா சார்? வந்து அதாவது பருப்பு கொண்டு வந்து ஆட்டி கொடுப்பீங்களா? இல்ல, பருப்பு கொண்டு வந்து ஆட்டி தருவாங்க. ஆனா எங்கிட்ட போன் பண்ணி கேட்டு வரணும். ஏன்னா அவங்க வர்ற நேரத்துல எள்ளு கூட ஆட்டிக்கிட்டு இருப்போம். சரிங்க. வேற பார்ட்டி வந்திருப்பாங்க, தேங்காய் ஆட்டிக்கிட்டு இருப்போம். அதனால அவங்க என்ன பொருள் கொண்டாடுறாங்கன்னு முத நாளே எங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு சரிங்க நாங்க என்ன நேரத்துக்கு சொல்றோமோ அந்த நேரத்துக்கு வந்தாங்கன்னா ஆட்டி கொடுக்குறோம். சரிங்க. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அதே போல வந்து நண்பர்களுக்கு என்ன தேவைப்பட்டாலுமே உங்களை போன் பண்ணி கேட்டுட்டு தான் வரணுங்களா இல்ல டைரக்டா வந்து வாங்கிக்கலாமா? எப்படி உங்களுக்கு? என்னையுமே போன் பண்ணிட்டு வந்துறது நல்லது. அதிகமா தேவைப்பட்டா 1 லிட்டர் 2 லிட்டருக்கு பிரச்சனை இல்ல. சரிங்க. பெரிய அளவில் வேணும், ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் வேணும்னா போன் பண்ணி கேட்டு வந்துறது நல்லதுங்க. சரிங்க. அதான் வந்து அவங்களுக்கு சரியா இருக்கு. ஏன்னா தூரத்துல இருந்து வந்தாங்கன்னா அவங்க சரியா இருக்கு. சரி. நீங்க ஒரு விவசாயி, பேசிக்கா விவசாயி, இதே மாதிரி நம்ம விவசாய பெருமக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மரச்செக்கு போடணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பழங்காலத்துல தான் ஊருக்கு ஒரு 4 செக்கு 5 செக்கு 10 செக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இல்லைங்க. இன்னைக்கு நீங்க அபூர்வமா போட்டுக்கிறீங்க அப்படிங்கிறதான் உண்மை. இந்த மாதிரி நம்ம விவசாயிகள்லாம் அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சேவை செய்யணும் அப்படின்னு உங்க மாதிரி ஒரு மனசுல உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன சார் நீங்க ஆலோசனை கொடுக்குறீங்க? இல்ல, செய்யலாம். விவசாயிகளுக்கு செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த சுத்தி இருக்கிற கிராம மக்கள்கிட்ட முதல்ல விழிப்புணர்வு உண்டாக்கணும். அவங்க வந்து இயற்கை பொருளை வாங்குற மாதிரி நம்ம விழிப்புணர்வு உண்டாக்கணும். நம்ம குடும்பத்துல பயன்படுத்திக்கலாம், நம்ம சொந்த பந்தம் இதுக்கெல்லாம் கொடுக்கலாம். நல்ல எண்ணெய் பயன்படுத்தலாம், நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம். சரிங்க. செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை, செய்யலாம். பாத்தீங்கன்னா எந்த தொழிலுமே பாத்தீங்கன்னா உடனடியாவே அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது கிடையாது. நாளுக்கு நாள் வந்து அது டெவலப் ஆகும். ஆமா இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி யாராவது உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டா அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா நீங்க எல்லாம் சொல்லுவீங்களா சார்? இல்ல, சொல்லி தருவோம். அது ஒன்றும் பிரச்சனை. நான் கேட்டிருக்காங்க, நானும் சொல்லியிருக்கேன். நான் கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. நான் போய் செய்யலாம், பட் ஏன்னா ஆள் பண்ண முடியாது, பிடிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க செய்யல. ஆனா வந்து நிறைய கேட்டிருக்காங்க. சரிங்க சார். பொதுவா நம்ம சேனல் மூலமா நான் என்ன வேண்டிக்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ் ஆகட்டும், சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், எல்லாருமே
எல்லாத்துக்கும் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் வந்து அருமையாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பண்ணி கொடுக்கணும், அதுதான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. சர்வீஸ் அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு கேட்டு ஒரு நாள் 2 நாள் நீங்கள் டெலிவரி கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து அந்த சர்வீஸை பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்யூச்சரில் இன்னும் பல வருஷம் ஆனாலும் சரி இந்த மாட்டு செக்கு அப்படிங்கிறது வந்து இது வந்து விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சேனல் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம மாடுகளும் காப்பாற்றலாம், மாடுகளையும் காப்பாற்றலாம், அதே மாதிரி நம்ம சமுதாயத்தையும் காப்பாற்றலாம் இல்லைங்களா? உங்கள் மாதிரி இன்னொரு 10 பேர் உருவானாங்க அப்படின்னா சமுதாயத்துக்கு வந்து நோய் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்துங்க. இதுவரையில் நீங்கள் இந்த மரச்செக்கு பற்றி கொஞ்சம் விளக்கமாகவே சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.